எஸ்கே அண்ணா ஒரு பக்கம், இந்த பக்கம் ரவிமோகன் 2 பேர் இருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் ஆஃபாக இருக்குது சார்? எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அதுதான் ஒரு மாணவருக்கு நடக்கிற ஒரு மாணவர் தலைவனாக நம்ம எஸ்கேவும் ஒரு போலீஸ் அதிகாரியாக, நேர்மையான போலீஸ், அவர் தவறானவர் கிடையாது, நேர்மையான போலீஸ் அதிகாரி, தான் கடமையை கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஜெயம் ரவி சார். இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு வார் தான் இந்த கதையை கையாண்டிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்க எப்படியாக மொழி போராட்டத்துக்காக ஒருத்தர் ஒரு தியாகம் பண்ணாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து தான் கடமையாக எப்படி அவர் வில்லன் மாதிரி கிடையாது, ஒரு கடமையாக தவறாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பான், அப்படியான ஒரு கேரக்டர் தான் ஜெயம் ரவி சார் இருக்குது. ஓகே. ஸோ இது 1965 நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றின ஒரு கதை தானே சார்? ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றின ஒரு கதை. ஸோ இதுலேருந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வைக்கும் போது கொஞ்சம் அது இந்த இதோட நெருக்கமாகவே இருக்கணும், அந்த ரியல் லைஃபோட நெருக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பயங்கரமாக காட்டிட்டோம்னா அது ரொம்ப அவேவ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல சார். ஸோ இந்த கதைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்டண்ட் காட்சிகள் உள்ளே இருக்கும் சார்? இல்லை, அதுதான் என்னை முதல்ல தேர்ந்தெடுத்த காரணமே அவங்க அப்படி தான். சுதா மேம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆக்ஷன் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னை தேர்ந்தெடுத்த காரணமே அவங்க ரியலாக ஆக்ஷன் பண்ணுற யாருன்னு தேர்ந்தெடுக்கும் போது தான் நான் கங்குவா சூர்யா சார்ட்ட பண்ணிருக்கும் போது என்னை ரெஃபர் பண்ண சூர்யா சார் சொன்னால் கூட அவங்க என்னோட நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க. கோலி சோடாவாக இருக்கட்டும், ஐயப்பனும் கோஷியாக இருக்கட்டும், என்னோட ரியல் லைஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அது இல்லாமல் நானும் அவங்களும் ஒரே நேரத்தில் நேஷனல் அவார்டு வாங்கணும். ஓகே. நான் ஐயப்பனும் கோஷிக்கு வாங்குறேன், அவங்க சூரரை போட்டிருக்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2 பேரும் சூர்யா சாரும் இருக்கார். ஸோ 3 பேரும் ஒரே ஸ்டேஜில் மாற்றி பார்க்கும்போது அப்போ என்ன கேட்டாங்க என்ன படம் இந்த மாதிரி ஐயப்பனும் கோஷினும் பயங்கர நேச்சுரலாக இருக்குமா சார் ஆக்ஷன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என் பேரை சொன்னோன்னே சூர்யா சார் என்னை ரெஃபர் பண்ணாலும் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. எனக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் டைரக்டர் நான் தேடிட்டு இருந்தேன்,